எத்திசையும் புகழ்மணக்க வளர்ந்த நம் தமிழ் மொழியின் இரு கண்களாக போற்றப்படுபவர்கள் தெய்வப்புலவர் திருவள்ளுவரும் தமிழ் மூதாட்டி ஔவையாரும். இவர்களை பற்றி நாம் அறிந்தது கதைகளா அல்லது வரலாறா? மயிலாப்பூர் என்றும் மதுரை என்றும் சொல்லப்படும் திருவள்ளுவரின் பிறப்பிடம் உண்மையில் எங்கே இருக்கிறது? அவர் சாதாரண நெசவாளரா அல்லது ஒரு நாட்டை ஆண்ட மன்னரா? உலகப் பொதுமறை பிறந்த மண்ணை தேடி ஒரு பயணம். அதேபோல் நெல்லிக்கனி உண்ட ஔவை மூதாட்டி தன் வாழ்வின் இறுதியை எங்கு கழித்தார்? முப்பந்தல் உருவான ரகசியம் என்ன? இன்றும் ஔவைக்காக விரதமிருந்து வழிபடும் ஊர் எது தெரியுமா? கல்வெட்டுகளும் இலக்கியச் சான்றுகளும் சொல்லும் அதிரடி உண்மைகளை தேடி இன்றைய கன்னியாகுமரி மாவட்டத்தின் மறைந்திருக்கும் வரலாற்று பக்கங்களை ஒவ்வொன்றாக புரட்டுவோம். வாருங்கள், பழஞ்சுவடியுடன் ஒரு வரலாற்று பயணத்திற்கு. எத்திசையும் புகழ்மணக்க வளர்ந்தது நம் தமிழ். வற்றாத ஜீவநதி போல் வளம்மிக்க பல இலக்கிய செல்வங்களை கொண்டது அது. தமிழ்நாட்டினையும் தமிழ் மொழியினையும் அன்னையென கொண்டு அந்த தமிழன்னையின் திருவடியில் இலக்கிய மலர்களை படைத்த புலவர் பெருமக்களுள் பலருள் சீரிய வாழ்க்கை நெறிக்கு சிற்றடிகளில் வழிவகுத்து தந்த திருவள்ளுவ நாயனாரும் உலகத்து பெண்பார் புலவர்களில் தலை சிறந்து விளங்கும் ஔவை மூதாட்டியும் தெய்வங்களாக போற்றப்படுகின்றனர். தம் புகழை நாடாது தாய்மொழி தொண்டினையே பெரும்பணி எனக் கொண்டதால் தமிழ் புலவர் பெருமக்களின் வரலாறுகள், குறிப்பாக வள்ளுவர் ஔவை வரலாறு, அவர்கள் படைத்த இலக்கியங்களில் காண கிடைக்கவில்லை. ஆனால் அவர்களை பற்றிய கற்பனை கதைகள் கணக்கிலடங்கா. கற்பனை கதைகளை விடுத்து நமக்கு கிடைக்கும் ஆதாரபூர்வமான சில குறிப்புகளை வைத்து ஆராயும் போது திருவள்ளுவ நாயனார் பிறந்த இடம் திருநாயனார் குறிச்சி என்றும் ஔவை மூதாட்டி உயிர் நீத்த இடம் தாழக்குடி என்றும் கருத இடமிருக்கிறது. இந்த இரண்டு புண்ணிய ஸ்தலங்களும் இன்றைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளன. திருவள்ளுவரின் பிறப்பிடம் ஒரு விவாதத்திற்குரிய பொருளாகவே இருந்து வந்துள்ளது. திருவள்ளுவ நாயனாரின் திருக்கோவில் சென்னை மயிலாப்பூரில் சிறப்புடன் திகழ்வதால் அதை நாயனாரின் பிறப்பிடமாக கொள்வர் ஒரு சாரார். உப்பக்க நோக்கி உபகேசி தோள்மணந்தான், உத்தரமாமதுரை கச்சன் விப்பக்கம், மாதானு பங்கி மறுவில் புலச்சென்னா போதார் புனர்கூடற் கச்சு என்ற திருவள்ளுவ மாலையிலே வரும் பாடலுக்கு உபகேசி அல்லது நப்பின்னையை மணந்த கண்ணபிரான் வடமதுரைக்கு அச்சாவார். அங்கனமே திருக்குறளாசிரியராய் தமிழகத்தை சிறப்பித்த மாதானுபங்கியும் சென்னா போதாருமாகிய திருவள்ளுவர் தென்மதுரைக்கு அச்சாவார் என்று பொருள் கூறி வள்ளுவர் பிறந்த இடம் மதுரை என்பர். இங்கு புனர்கூடல் என்பது பழம்பெரும் நதி பகுருளியின் நீரும் முக்கடல் நீரும் ஒன்று கூடி தமது அலைக்கரங்களால் தமிழ்த்தாயின் பாதகமலத்தை தழுவி புனிதமாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள தென்குமரி என்று கொள்வதே தகும். அதை விடுத்து மதுரைக்கு வள்ளுவரின் பிறப்பிடத்தை கொண்டு செல்வது பொருந்தாது. மதுரை மாநகரை கூடல் என திருமுருகாற்றுப்படையும் நான்மாடக் கூடல் என கலித்தொகையும் பரிபாடலும் 6ஆம் பாடல் குறிப்பிடுகின்றன. ஆனால் அந்நகரை புனர்கூடல் என இலக்கியமோ கல்வெட்டோ அழைக்கவில்லை. முன்னீர் விழவின் நெடியோன் நன்னீர் பகுருளி என்ற புறநானூற்று பாடல் இங்கு நினைவு கூறத்தக்கது. குமரி மாவட்டம் பண்டைய மலைநாட்டின் ஒரு பகுதியாக இருந்ததால் கோடு என்ற சொல்லை ஈற்றாக கொண்ட திருவிதாங்கோடு, திருவிடைக்கோடு, மேலாங்கோடு போன்று 50ற்கும் மேற்பட்ட ஊர்களை இங்கே காணலாம். கடல் கொண்ட குமரிக்கண்டத்தில் குமரிக்கோடும் இதுபோன்ற ஒரு ஊர்தான் என்று கருத இடமிருக்கிறது. குமரிக்கோடும் பன்மலை அடுக்கத்து பகுருளியாற்றுடன் என்பதை பகுருளியாற்றுடன் பல மலைகளாலும் சூழப்பட்ட குமரிக்கோடும் ஒரு ஊரும் கடல் கொள்ளப்பட்டன என்றும் கொள்ளலாம். வள்ளுவன் கோடுதான் இன்று விளவங்கோடு என்று தெரிந்திருக்க வேண்டும். குறளை நமக்கு தந்த திருவள்ளுவர் நாஞ்சில் நாட்டின் ஒரு பகுதியான வள்ளுவ நாட்டை சார்ந்தவர் என்றும் இவரும் நாஞ்சில் வள்ளுவனும் ஒரே குலத்தில் உதித்தவர்கள் என்றும் கூறலாம். நாஞ்சில் நாட்டின் செழிப்பையும் அதனை ஆண்ட வள்ளுவனின் சிறப்பையும் 5 புறநானூற்று பாடல்கள் கூறுகின்றன. இன்று அகஸ்தீஸ்வரம், தோவாழை வட்டங்களை கொண்ட நாஞ்சில் நாடு ஒரு காலத்தில் பரப்பிலே சிறிது விரிந்திருந்ததை அழகிய பாண்டியபுரம் முதலியார் வீட்டு ஓலை பிரமாணம் தெரிவிக்கிறது. மங்கலம் என்பது கல்குளம் விளவங்கோட்டில் உள்ள சிற்றூர். வள்ளுவ நாட்டை ஆண்டு வந்த மன்னனே திருக்குறளை இவ்வுலகு கீந்தார் என கருத இடமிருக்கிறது. திருநந்திக்கரை குகை கோவிலின் கிழக்குச் சுவரில் காணப்படும் முதல் இராஜராஜ சோழன் காலத்திய கல்வெட்டு ஒன்று யாண்டு 18வது
இராஜராஜ தென்னாட்டு வள்ளுவ நாட்டு முட்டம் முட்டம் என்னும் பெற தவிர்த்து மும்முடிச் சோழன் நல்லூர் என்று பெயராக்கி என தெரிவிக்கின்றது. இதிலிருந்து வள்ளுவ நாட்டு முட்டத்தை இராஜராஜ சோழன் பிடித்தடக்கி அதற்கு தம் பெயரை சூட்டிய செய்தியை அறியலாம். வள்ளுவ நாட்டு முட்டத்தை அடுத்துள்ள திருநாயனார் குறிச்சிதான் திருவள்ளுவ நாயனார் பிறந்த புண்ணிய தலமாகும். வள்ளுவ நாட்டின் ஆட்சித் தலைவராக திகழ்ந்த திருவள்ளுவர் மகாவீரர், புத்தர் போன்று அரச பதவியை துறந்து துறவியாக மாறி அறநெறி கருத்துக்களை மக்களிடையே பரப்ப உலக பொதுமறையாம் திருக்குறளை இவ்வுலகுக்கு தந்தருளினார் என கருத இடமிருக்கிறது. மன்னனாக இருந்து துறவியாக மாறிய காரணத்தால் அரசியல் துறையிலும் இன்பத்துறையிலும் மிக ஆழ்ந்த கருத்துக்களை அவரால் கூற முடிந்தது. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என திருக்குறளை முப்பால்களாக அவர் வகுத்தமைத்தார். நெல்லை மாவட்டத்தில் ஸ்ரீவைகுண்டத்தை அடுத்துள்ள பெருங்குளத்தில் உக்கிர பெருவழுதியின் அவையிலே திருக்குறள் அரங்கேற்றப்பட்டது என்று கூறுவார் உளர். ஏட்டிலிருந்த பல தமிழ் இலக்கிய செல்வங்களை தொகுத்து தந்த மகாமகோபாத்தியாய டாக்டர் உவே சாமிநாதையர் பெருங்குளத்திலுள்ள செங்கோல் மடத்தில் தங்கிய போது அங்குள்ள மடாதிபதி பெருங்குளத்து சிவாலயத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கு கண்டவற்றை தமது என் சரிதம் என்ற நூலில் ஐயரவர்கள் அழகுற கூறியுள்ளார். அங்கே உக்கிர பாண்டியர் அரசாட்சி செய்தார் என்றும் அவரால் பூசிக்கப்பட்டமையின் அவ்வூர் சிவபெருமானுக்கு உக்கிர வழுதீஸ்வரர் என்னும் திருநாமம் வழங்குகிறதென்றும் அறிந்தேன். அந்த பாண்டியர் முன்னிலையில் நக்கீரனார் முதலிய சங்கப்புலவர்கள் கூடிய இடத்தில் திருக்குறள் அரங்கேற்றம் நடைபெற்றது என்றும் அங்கனம் நடந்த இடம் அதுவே என்றும் கூறி அதற்கு அடையாளமாக சிவாலயத்தில் 49 புலவர்களின் வடிவமும் உக்கிர பாண்டியர் வடிவமும் அமைந்துள்ள இடத்தை அவர் காட்டினார். திருவள்ளுவர் உக்கிர பெருவழுதியின் காலத்தவர் என்று சென்னை பல்கலைக்கழக சார்பில் பதிப்பித்த திரிகடுகமும் சிறும்பஞ்ச மூலமும் என்ற நூலின் முன்னுரையிலே பேராசிரியர் எஸ் வையாபுரி பிள்ளை குறிப்பிடுகிறார். எப்பாலும் வைத்த கூர்வேல் வழுதி மனம் மகிழ தெய்வத்து திருவள்ளுவர் என திருவள்ளுவமாலையில் கீரந்தையார் பாடிய பாடல் இங்கு நினைவுகூரத்தக்கது. ஸ்ரீவைகுண்டத்தில் உள்ள கைலாசநாதர் கோவிலிலும் கள்ளபிரான் கோவிலிலும் கிடைத்த கல்வெட்டுக்களிலிருந்து திருவழுதி வளநாட்டின் பகுதிகளே ஸ்ரீவைகுண்டமும் பெருங்குளமும் என அறியலாம். திருவழுதி வளநாட்டு ஸ்ரீவைகுண்டம் உடையார் சிகையாலயம் உடையார் திருவழுதி வளநாட்டு ஸ்ரீவைகுண்டத்து கள்ளபிரான் கோயிலில். பெருங்குளத்திலிருந்து 1 மைல் தொலைவில் திருவழுதி நாட்டார் விளை என்ற ஊரும் 2 மைல் தொலைவில் கொற்கையும் உள்ளன. இந்த கொற்கை ஒரு காலத்தில் பாண்டியர்களின் தலைநகரமாக இருந்தது என நெல்லை மாவட்ட குறிப்பேடு தெரிவிக்கின்றது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கொற்கை துறை தென்னாட்டு பெருந்துறையாக இருந்தது. அத்துறையில் விளைந்த முத்து கடல் கடந்து பிற நாடுகளில் போந்து பெருமதிப்பு பெற்றது. கொற்கை துறை செல்வச் செழுந்துறையாய் இலங்கிய தன்மையால் பாண்டிய மன்னன் கொற்கை துறைவன் என்றும் கொற்கை கோமான் என்றும் குறிக்கப்பட்டான் என பேராசிரியர் பி சேதுப்பிள்ளை கூறுகின்றார். இதனால் கொற்கையை தலைநகரமாக கொண்டு அரசாண்ட உக்கிர பெருவழுதியின் அவையிலே திருக்குறள் அரங்கேறியது என கூற இடமிருக்கிறது. மேலே கூறிய செய்திகளை வைத்து நோக்கும்போது திருவள்ளுவர் நெல்லை மாவட்டத்தை அடுத்துள்ள தென்குமரியை சார்ந்தவர் என்ற உண்மை மேலும் உறுதிப்படுகிறது. தேற்றா ஈகையும் உழதுகொல் போற்றாரம்ம பெரியோர் தம் கடனே. இது நாஞ்சில் வள்ளுவனை பற்றி ஔவையார் பாடிய புறநானூற்று பாடல். அரிசி வேண்டி நின்ற விரலியருக்கு யானையை ஈன்ற செய்தியை குறை கூறியது போல புகழ்ந்து பாடுகிறார். இவ்வாறு சிறப்பித்து பாடப்பெற்ற நாஞ்சில் வளநாடு இன்று குமரி மாவட்டத்தின் ஒரு பகுதியாக விளங்குகிறது. இப்பகுதியில் குறிப்பாக தோவாலை வட்டத்தில் தெய்வீக புலவரான ஔவை மூதாட்டியை நோன்பிருந்து வணங்குகின்ற வழக்கம் தொன்று தொட்டு இருந்து வருகிறது. இதனை ஔவை விரதம் என குறிப்பிடுகின்றனர். எல்லா செவ்வாய்க்கிழமைகளும் சிறப்பாக ஆடி மாத செவ்வாய்களில் இவ்விரதம் பெண்களால் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்நாட்களில் ஔவையம்மனுக்கு கூழும் கொழுக்கட்டையும் படைத்து வணங்குகின்றனர். தோவாலை வட்டத்தின் வடபகுதியில் இருப்பது அழகிய பாண்டிபுரம் என்னும் பேரூர். இதனை அடுத்தமைந்துள்ள குரத்தியரை என்னும் சிற்றூரில் ஔவையம்மன் கோவில் ஒன்று இருக்கிறது. இக்கோவிலில் மூலவராக விஷ்ணுவின் திருவுருவம் அமைந்திருந்தாலும் அதனை அடுத்து மாய்ந்த நிலையில் உள்ள திருவுருவம் ஔவை மூதாட்டியினுடையதே என நம்பப்படுகிறது. இங்கு அமைந்திருக்கும் கோவில்
இவ்வூரை தலைநகரமாக கொண்டு ஆண்டு வந்த நாஞ்சில் வள்ளுவனாலேயே நிறுவப்பட்டிருக்க வேண்டும் என்று கருதுவர். இக்கோவிலில் கூழும் கொழுக்கட்டையும் படைக்கப்படுவது ஒரு சிறப்பாகும். முதலியார் ஓலைச்சுவடிகளினின்றும் மற்றும் 1077ஆம் ஆண்டு தோன்றிய மேல்கரை கோவில் கல்வெட்டினின்றும் அழகிய பாண்டிபுரம் என்னும் பேரூர் அதிகனூர் என்னும் பெயரால் அழைக்கப்பட்டு வந்ததாக தெரிய வருகிறது. ஔவையாருக்கும் அதிகனுக்கும் உள்ள தொடர்பு பற்றி புறத்தில் பல பாடல்களை காண்கிறோம். மூதாட்டி முதுநெல்லி கனியொன்றை அதிகனிடமிருந்து பெற்ற செய்தி தமிழ் கூறும் நல்லுலகம் நன்கறிந்த ஒன்று. மாங்குடி கிழார் என்ற புலவர் எழினி ஆதன் என்ற அரசனை பாராட்டி பாடியுள்ளார். இவ்வரசன் குமரி மாவட்டத்தில் உள்ள திருவட்டாறு என்னும் பகுதியை ஆண்டவன். எழினி என்னும் சொல் தகடூரை ஆண்ட அதிகமான் என்ற சேர மன்னர் பரம்பரைக்கு அழிக்கப்பட்ட சிறப்பு பெயர். அதிகமான் நெடுமானஞ்சி எழினி என்ற சிறப்பு பெயரை கொண்டு விளங்கியுள்ளான் என புறநானூறு குறிப்பிடுகின்றது. ஔவையாருக்கு 3 கோவில்கள் இப்பகுதியில் நிறுவப்பட்டிருப்பதும் அதிகனூர் என்ற அழகிய பாண்டிபுரத்திற்கு பெயர் அமைந்திருந்ததுமான பொருத்தம் ஊன்றி கவனிக்கத்தக்கதாகும். பின்னால் பாண்டிய மன்னர்களின் ஆட்சி காலத்திலேதான் இவ்வூர் அழகிய பாண்டிபுரம் என்ற பெயரை பெற்றிருத்தல் வேண்டும். இவற்றை வைத்து பார்க்கும்போது அதிகமான் இங்கு பிறந்திருக்கலாமோ என்ற ஐயம் எழுகின்றது. குரத்தியரையிலிருந்து தெற்கே ஏறத்தாழ 6 மைல் தொலைவில் பூதப்பாண்டியையும் ஆரல்வாய்மொழியையும் இணைக்கும் பாதையில் தாழக்குடியை அடுத்து ஔவையம்மன் கோவில் ஒன்றுள்ளது. இந்த இடத்திலேதான் ஔவை மூதாட்டி விண்ணுலகெய்தி இருக்க வேண்டும் என்று கொள்ளலாம். பெரியோர் இறந்த இடத்திலே கோவில் எழுப்புவது நம் தமிழ்நாட்டு வழக்கம். இங்கு மற்றொரு செய்தியும் ஔவையாரை பற்றி உள்ளது. தமிழ் மூதாட்டி ஆரல்வாய்மொழியின் பக்கத்தில் ஒரு திருமணத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தாள் என்றும் அதற்கு மூவேந்தர்களான சேர சோழ பாண்டியர்கள் அழைக்கப்பட்டிருந்தனர் என்றும் அவர்கள் தங்களுக்கென ஒதுக்கப்பட்ட இடங்களில் 3 பந்தல்கள் நிறுவினர் என்றும் அதனால் இவ்விடம் முப்பந்தல் என்று அழைக்கப்படுகிறது என்றும் கூறுவர். முப்பந்தலில் 3 மண்டபங்கள் இருந்ததற்கான அடையாளங்களை இன்றும் காணலாம். மண்டபங்களின் நடுவில் ஔவையார் ஆலயம் ஒன்றும் உள்ளது. ஆனால் அங்கிருந்த ஔவையாரின் திருவுருவச் சிலை இன்று இசக்கியம்மன் கோவிலினுள் வைத்து பேணி காக்கப்படுகிறது. தமிழகத்தின் பிற பகுதிகளை விட ஔவையார் என்ற பெயர் தோவாளை வட்டத்திலேதான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அதிகமாக சூட்டப்பட்டுள்ளதை இன்றும் காணலாம். சாதி பேதமின்றி ஆண்களுக்கு ஔவையார் பிள்ளை என்றும் பெண்களுக்கு ஔவையார் அம்மை என்றும் பெயர் சூட்டுகிறார்கள். இவ்வாறு ஔவையாருடன் நெருங்கிய தொடர்பு கொண்டு 3 கோவில்களை அந்த தெய்வ புதவருக்கு எழுப்பி இம்மாவட்டம் பெருமைப்படுகிறது. தொல்காப்பியர் தோன்றிய தென்குமரியில் தமிழ்த்தாயின் கண்ணுள் மணிகளாம் வள்ளுவரும் ஔவையாரும் உலவினர் என்று அறியும் போது பண்டை தமிழ் இலக்கியங்கள் பல இப்பகுதியில் தோன்றியிருக்கலாம் என்ற ஐயப்பாடு எழுகின்றது. இதை அடிப்படையாக கொண்டு குமரி மாவட்டத்துடன் தொடர்பு கொண்ட புலவர் பெருமக்களின் வரலாற்றை எழுத தமிழறிஞர்கள் முன்வர வேண்டும். அப்போதுதான் அம்மாவட்டத்தின் மறைந்த இலக்கிய வரலாற்றை வெளிக்கொணர முடியும். குறிப்பு: மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் காந்தியடிகளின் யங் இண்டியா பத்திரிகையில் எழுதிய ஔவையாரை பற்றிய கட்டுரையை மீண்டும் ஸ்வராஜ்யா வார இதழில் மறுபதிப்பாக வெளியிட்ட போது கீழ்க்கண்டவாறு எழுதியுள்ளார். திரு எஸ். பத்மநாபன் அவர்கள் எழுதியுள்ளதிலிருந்து ஔவைக்கு குமரி மாவட்டத்தில் 3 இடங்களில் ஆலயங்கள் நிறுவப்பட்டுள்ளன என்ற உண்மையை தெரிந்து கொண்டேன். இதை நான் ஔவைக்கு எங்குமே ஆலயம் இல்லை என்று எழுதியிருந்த வாக்கின் பின்குறிப்பாக சேர்த்து கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறேன். குமரி மாவட்டத்தில் உள்ள ஔவையார் கோவில்கள் வெளியுலகுக்கு தெரியாமலே உள்ளன. காலத்தின் சுவடிகளில் மறைந்து போன எத்தனையோ உண்மைகள் இன்றும் நம் கண்முன்னே ஆதாரங்களாக காத்து கிடக்கின்றன. மென்னை மயிலாப்பூரும் மதுரை மாநகரும் போற்றும் திருவள்ளுவர் தென்குமரியின் வள்ளுவ நாட்டு மைந்தனாக வாழ்ந்திருக்கக்கூடும் என்பதற்கு இந்த தரவுகள் ஒரு புதிய வெளிச்சம். அதேபோல் தமிழ் மூதாட்டி ஔவையார் வாழ்ந்த தடயங்கள் இன்றும் குமரி மண்ணின் பெயர்களிலும் மக்களின் வழிபாட்டு முறைகளிலும் உயிருடன் இருக்கின்றன. ராஜாஜி அவர்கள் வியந்து பாராட்டிய அந்த ஔவை ஆலயங்கள் இன்றும் வெளியுலகுக்கு தெரியாத பொக்கிஷங்களே. வரலாறு என்பது வெறும் பாட புத்தகம் அல்ல, அது நம் வேர்களின் அடையாளம். மறைந்து கிடக்கும் இதுபோன்ற அரிய தமிழ் இலக்கிய வரலாற்றுகளை தேடிப்பிடித்து ஆவணப்படுத்துவதே நம் பழஞ்சுவடியின் நோக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பகிருங்கள். மேலும் ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று தேடலில் உங்களை சந்திக்கும் வரை எத்திசையும் புகழ் மணக்கட்டும் நம் தமிழ். நன்றி, வணக்கம்.